ஊருக்கெல்லாம் போகிறது என்னவோ எல்லாருக்குமே ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான செலவு எவ்வளோங்கிறது கேட்கும்போது தான் நமக்கெல்லாம் தலையே சுற்றிரும். அதுவும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டோம்னா சொல்லவே வேண்டாம். சாப்பாடு செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு எக்கச்சக்கமாயிரும். அதுவும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா சாப்பாடு செலவு எல்லாமே நிறைய தான் ஆகும். ஒரு டைம் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரத்துக்கே ரொம்ப செலவாயிரும். ஏன்னா மொத்தம் 9 டோல் போகிறதுக்கு மட்டுமே, வரதுக்கு 9 டோல்னா 18 டோல் ஆயிடுது. இதுவே 18 டோல்னா எங்களுக்கு ஒரு டைம் போயிட்டு வரதுக்கு மட்டுமே 1800 ரூபா ஆயிடுது. இது நான் ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ள ட்ராவல் டைமில் உள்ள டோலை சொல்கிறேன். இது கன்னியாகுமரி வரைக்கும் போகிறாங்கல்ல கார்லாம், அவங்கெல்லாம் எத்தனை டோலை கிராஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்குலாம் நிறைய ஆகும். இது சிட்டி சைடு ஒரு சார்ஜும் சிட்டிக்கு வெளியில் ஒரு சார்ஜும் தான் இதிலெல்லாம் இருக்குது. இதை நம்மளால் தவிர்க்கவே முடியறதில்ல. என்னென்னவோ மக்கள்லாம் யோசிக்க தான் செய்கிறோம். நம்ம இதை கிராஸ் பண்ணாமல் போகவும் முடியாது. இது விளக்கமாக நான் பூ வாங்குகிற இடம். இந்த இடத்துல நான் பூ வாங்காமல் கிராஸ் பண்ணதே இல்லை. விளக்கமாக வாங்குகிற என் ஃப்ரெண்டை காணோம். அதனால் அந்த இடத்துல நின்றுருந்த பொண்ணுக்கிட்ட நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் நமக்கு இருக்குது. மொத்தமாக நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு மட்டுமே எனக்கு 10,000 ரூபாய் ஆகுது. பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு, இந்த டோல் செலவு, இது எல்லாம் சேர்த்து. ஏன்னா டோலுக்கே 1800 ரூபாய் ஆயிடுது. இது மேக்ஸிமம் அளவு தான் இது. ஏன்னா 9 டைம் நம்ம டோலை கிராஸ் பண்ணுறோம். அதுக்கான சார்ஜ் தான் இது. ஏன்னா அத்தியாவசிய செலவுகளை இதை தவிர்க்கவும் முடியறதில்ல. நம்மளால் அதை பற்றி யோசிக்காமையும் இருக்க முடியறதில்ல.